ஆவியின் வரங்கள் கனிகள் கிரியை செய்யும்படியாக செல்கிறோம். ஆண்டவரை இவ்வளவு நாளில் இருந்தது போல இல்லாமல் நீர் சொல்லிடுகிறேன் புதிய வாழ்வு கொடுக்க போகிறேன். ஆண்டவரை புதிய மகள் ஆண்டவரை உம்முடைய பாதைக்குள்ளே ஆண்டவரை காலடி எடுத்து வைத்த அந்த மகள் வாழ்வு நீர் நடத்தி செல்லும். ஆண்டவரை நீர் எங்களை நடத்தி செல்லும். ஆண்டவரை எங்களால உம்மோடு நடக்க முடியாது. நீர் கரம் பிடித்து நடத்தி செல்லும். இந்திய நாளுக்காகவும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறேன். மகள் மனம் திரும்பும் போது ஆண்டவரை இந்த மகள் வாழ்வுல வந்ததுக்காக நன்றி செல்கிறோம். ஆண்டவரை இந்த மகளுடைய கரத்துல கட்டுகிறோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவர் விடுதலை 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 தேவ அபிஷேகம் வருவதாக ஆண்டவரே. ஆண்டவரை குடும்பத்திலே ஆண்டவரை உறவு நாடு பட்ட வேதனைகள் எல்லாம் ஆண்டவரை தீரும்படியாக செல்கிறேன். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரை பரம்பரை பரம்பரை சாபங்கள் சகல ஆண்டவரே சகல அசுத்தங்களும் ஆண்டவரை இந்த மகளை வாழ்கிறதை காண்கிறேன். அநேக கட்டுகள் ஆண்டவரை இந்த மகளை வாழ்கிறதை காண்கிறேன். எல்லாம் விடுவிக்கப்படுவதற்காக நன்றி. நேரத்துக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரம் எல்லாம் பாவங்களை ஆண்டவரை விளக்கப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை மகளை முற்றிலுமாய் பொறுப்படுவதற்காக நன்றி 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 நன்றி. உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் அபிஷேகம் இறங்குவதாக இறங்குவதாக. ஆண்டவர் உச்சம் தலைவர்கள் உள்ள காலங்களை உங்களுடைய கருத்தில் கொள்கிறோம். ஆண்டவர் இந்த மகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மிகவும் கலைக்கு அலையவர்கள் கட்டளைகிறேன். ஆண்டவரை உள்ளான மனிதர்ல ஆண்டவரை உள்ளான மனுஷியில படுகிற வேதனை உமக்கு தெரியும். ஆண்டவரை இதயத்தின் வேதனைகளை நீர் அறிந்த தேவன். ஆண்டவரை ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இந்தியா நாளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரை மகன் ஜெபிக்கும் போது நீர் ஆண்டவரை முன்னுக்கு நின்று ஆண்டவரை ஒரு மனிதர் பேசுவது போல பேசுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மகளை பேசுவீராக. இந்த நேரம் எடுக்க போல தண்ணீரை உடைய கருத்தில் கொள்கிறோம். உங்களுடைய ரத்தமாக அந்த இந்த மகள் ரத்தத்தை தருகிறேன். ரத்தத்தை தருகிறேன். நீங்க சொல்லியிருக்கிற ரத்தம் இதயத்தின் காயங்கள் மாறுவதாக. இதயத்தின் காயங்கள் மாறுவதாக. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்தியா நாளிலே ஆண்டவரை உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளட்டும். மகள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளட்டும். ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பும். ஆண்டவரை அற்புதங்களாக நிரப்பும். மகள் கை வைக்கிற இடங்களிலே ஆண்டவரை அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் அபிஷேகங்கள் நடப்பதாக. ஆண்டவரை உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த மகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகம் வல்லமை 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 வருவதாக. ஆண்டவரை பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படும் 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 எல்லா வியாதி கட்டைகளும் இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்கூல்களில் படிக்க ஆண்டவரை ஆண்டவரை தரும். ஆண்டவரை உள்ள நல்ல ஸ்கூல்களில் சேர்க்க உதவி செய்வீராக. விடுவிக்கிறதுக்காக நன்றி. இந்த நேரம் விடுதலை வர்றதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை சரீரத்தில் விடுதலை, சிந்தனையில விடுதலை, இதயத்தில் ஆண்டவரை விடுவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஓ நன்றி 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 மனிதன் நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. ஓ மசுந்தரே நன்றி நன்றி நன்றி. ஓ ராம சலவ கரப திவன கரம ஜாவ கரப லிந்தோ ரிமா சந்தலம குரப சம திவன கரப ரிமா சம ஜப லப ஜாவ கரப ஓ லிப சந்தலம கரப திவன ரிமா கோரி மந்தலம கரப திவன கரப சம ஜப திவன கரப தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஓ பரிசுத்த வல்லமை 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 அவசியம் வரும்படியாக தெரிகிறோம். உங்களுடைய நாமத்தில் மகிமை உண்டாகும். ஓ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஓ தகப்பனே நன்றி 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 நன்றி. ஓ பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஓ தகப்பனே நன்றி 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 நன்றி. மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே போய் அங்கே ஜெபித்து அங்கே துதித்து தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கே நாங்கள் இயன்ற பாடலை பாடி
ஆண்டவருடைய சில காரியங்களை சொல்லி இந்த நேரம் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏதாவது சிஸ்டர் ஏதாவது சாட்சி சொல்லுறேன்னா சொல்ல நாங்கள் வீடியோ எடுப்போம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கள், உங்களோட விருப்பமாக இல்லாட்டி யாரும் வற்புறுத்துறதா என்பதை நீங்கள் சொல்லும்போது சாமன் வீடியோ எடுப்பார். அல்லையா, உங்களோட சொந்த விருப்பமாக இல்லாட்டி யாராவது உங்களை நீங்கள் சொல்லுங்கள். நான் கேள்வி அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நேரம் நாங்கள் கோகிலா சிஸ்டரை இந்த இடத்துல அழைத்திருக்கிறோம். இன்றைய நாளில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஒரு மனிதருடைய நாமம் அல்ல, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய தேவனுடைய நாமத்தில். ஆகவே இந்த ஞானஸ்தானத்துக்கு சிஸ்டர் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா, இல்லாட்டி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் உண்மையாக முழு மனதோடையோ இல்லாட்டி நீங்கள் ஆறாவது புஷ் பண்ணால் நீங்கள் அதை எடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் முழு மனதோடு எடுக்கிறேன்னு சொன்னால் தேவனுடைய அபிஷேக வல்லமைகளை நீங்கள் இன்றைக்கு பெறுகிற நாளாக இருக்கிறது. நீங்கள் முழு மனதோடு எடுக்கிறீங்களா என்றதை நீங்கள் வடிவாக ஓம் நான் ஆண்டவருக்கு முழு மனதாக எடுக்கிறேன்டா அப்படி சொல்லுங்கள். இல்லையண்டா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நான் இந்த முழு மனதோடு இன்றைக்கு ஞானஸ்தானம் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாளில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறபடியால் நீங்கள் இன்றைய நாளிலிருந்து எங்களோட பரமபிதாவை அவரை அப்பா என்று கூப்பிட்ற சுவீகாரம் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? அப்பா என்று கூப்பிட்டு ஜபிக்கக்கூடிய வல்லமை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளில் உங்களோட சகோதரி அடித்து அவள் மிகவும் அவள் கதை கேட்க நம்ம பார்த்தா மிகவும் அங்கே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம இந்த இடத்துல இருந்தால் துள்ளி குதித்து உங்களை கட்டி பிடிப்பா போல இருக்குது. அப்படியாக என்னோடய டெலிஃபோனில் கவித்தா. அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்விலே தேவன் இன்றைக்கு நன்மையான காரியம் செய்ய போகிறார். இன்றைய நாளிலிருந்து அவர் உங்களோட பேர் உங்களுக்கு புதிய பேர் வைக்கப்படும். அந்த பேரில் தேவன் அங்கே பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது ஆபிரகாமின் சந்ததியிலே அந்த வார பேர்களை அநேகமாக வைப்பார்கள். அவை இந்த நாளில் ஆபிரகாம் சந்ததியிலே வருகிற ஒரு பேரை நாங்கள் வைக்கப்படுவோம். அந்த சந்ததியிலே பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய நாள். நீங்கள் தண்ணீரிலே மரித்து இன்றைக்கு உயிர் தெழுகிற நாள். இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பிறப்பை கொடுக்கிறது. இது ஒரு உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் இன்றைய நாளில் புதிதாக பிறக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்வில் இன்றைக்கு அவர் சிறு குழந்தையாக பிறக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பால் கொடுத்து பழம் கொடுத்து தான் அவள் வளர்த்தெடுக்க வரும். அல்லேலூயா. நம்ம திடீரென்று இறக்கி கொடுக்க முடியாது. அப்போ அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஓகே. ஆகவே நாங்கள் இப்போது கடந்து நாங்கள் பிரியமான காரியங்கள் ஆனால் இதை நாங்கள் வில்லங்கமாக இதால் அதே தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. நாங்கள் எவரை போஸ்ட் பண்ணால் அது தேவனுக்கு பிரியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்னென்றால் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவியுங்கள். மனம் மாறுறது ஒவ்வொருவரை பொறுத்திருக்கிறது. ஒரு ஆள் மனம் மாறினான்னு மனம் மாறாட்டி என்னான்னு ஊழியக்காரனுக்கு அதால் பிரச்சனை இல்லை. ஆனால் சுவிசேஷம் தேவனுடைய காரியத்தை அறிவிக்க வேண்டால் கடைசி நாளில் அநேகர் அழுவார்களாம். ஏன் எங்களுக்கு சொல்ல இல்லை, நாங்களேம் செய்யலைன்னு சொல்லி. இந்திய நாளே சித்தவரை பண்ணால் அமெரிக்கா தேசத்தில் என்ன சுசாமி வந்துட்டா வரப்போதா சொல்லி. அப்போ மனுஷருக்கு எப்படி ஆபத்து வருமென்று தெரியாதது இந்த பூமியில் நடந்தது. அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு வல்லரசாய் எந்த காரியம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அவைக்கே ஒரு ஆபத்தான காரியத்தை அங்கே உலகம் காட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தேவனுக்குள்ள எப்படி நாங்கள் மாற வேணும் என்று சொல்லி எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் மாறுறோமோ அவ்வளோத்து எங்களுக்கு தான் நல்ல. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டோன்னா அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுது. இப்போ இந்தியா நாளில் ஞானஸ்தானம் எடுக்கிறதால இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது. 16 வயது மட்டும் அவர்களுக்கு ஒரு விருத்தெரியும் மட்டும். ஆனால் ஒரு பிள்ளை அந்த குடும்பத்தில் இருந்து விருத்தெரியாமல்
அதாவது ஒரு இந்த அறிவில்லாத பிள்ளையாக இருந்தால் இவை இந்த ஞானஸ்தானம் அந்த பிள்ளையை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஏனென்றால் அங்கே பிறவி குருடராக ஒருவன் இருந்திருக்கிறார், அவருக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ யார் செய்த பாவம் என்று கேட்கும்போது தேவ மகிமைக்காக அங்கே சில காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் மகிமைப்படுகிறார் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் தன்னை சித்தப்படுகிறார். ஆக இந்த நேரத்தில் நாங்கள் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் இந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்க நாங்கள் அப்போ நாங்கள் ஆண்டவரை முதலாவது நாங்கள் நன்றி சொல்லி துதித்து பாடலாம். இடைவிடா நன்றி என்று சொல்லி ஒரு பாட்டை பாடி நாங்கள் கடந்து சொல்லுவோம். தேவனுக்கு இடைவிடாது அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு இன்றைய நாளில் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஒரு மகிமை இறங்கி இருக்கிறேன். ஏன்றால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவன் அந்த இடத்துல இழந்தார் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இந்த இடத்துல பெரிய சேனைகள் நிற்கும் எங்களை பாதுகாக்கிறது. நாங்கள் அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல நாங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. நாங்கள் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் எங்களை வார்த்தைகள் கேட்பதற்கு. ஆனால் தேவ சேனைகள் அபிரிதமாக இந்த இடங்களில் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அக்னிமயமான குதிரைகள் எல்லாம். ஏன்னா நாங்கள் தேவனுக்கு அவர் காரியத்தை செய்யும்போது தேவன் பாதுகாப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியம். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வெற்றியின் வாழ்வை அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். இல்லையா? அவை நாங்கள் இந்த நேரம் ஒரு பாடலை பாடி ஒப்பு கொடுத்த பாடல் அந்த ஒப்பு கொடுக்குற பாடலை நாங்கள் பாடி நாங்கள் முதலாவது நாங்கள் நன்றி பாடலை பாடுவோம். இடைவிடாது நன்றி 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 நாங்கள் பாடுவோம்.